ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது போல் வேஸ்ட்டாக இருக்கிற கேரி பேக்கை தான் வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 5-6 கேரி பேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் ஐடியாக்காக வந்து இது போல் ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கிற கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கீழே இருக்கிற அந்த பீஸையும், அதுக்கப்புறமா அந்த மேலே அந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இதுலேயே வந்து ஒரு 3 பீஸ் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இந்த சைடில் வந்து க்ளோஸாக இருக்கு இல்லையா, அதை வந்து சிசர் யூஸ் பண்ணி இதே போல் வந்து கட் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு லென்த்தியான ஒரு பீஸ் வந்து கிடைக்கும். இதே மாதிரியே வந்து ப்ளூ கலரில் வந்து ஒரு கவர் இருந்தது, அதையுமே வந்து ஆரஞ்சு கலரில் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து கட் பண்ணி ஒரு 3 பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து கேர்டு டப்பா தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை கூட ஆஃபாக கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, இதே போல் குட்டி குட்டியாக வந்து எண்டு வரையுமே கட் பண்ணிடாமல் எண்டில் மட்டும் கொஞ்சமாக விட்டுட்டு இதே போல் வந்து சுற்றிக்குமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த கவரை வந்து இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். அதுக்காக நான் வந்து B7000 அந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இருக்கிற க்ளூக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆரஞ்சு கலர் கவரை இதுக்கு மேலே இது போல் வச்சுட்டு, இந்த ப்ளூ கவர் அந்த ஆரஞ்சு கவருக்கு மேலே இது போல் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ இந்த 2 கவரையுமே இது போல் வந்து மாற்றி மாற்றி வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த பாக்ஸு ஃபுல்லுமே வந்து கவர் பண்ணி வந்து எடுத்துக்கணும். இதே போல் ஒன்று விட்டு ஒன்று இதே போல் கோத்து கோத்து வந்து எடுத்துட்டோம்னா ஒரு கூடை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இதே போல் வந்து ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் கவரை இந்த கேப்பில் போட்டு இதே போல் இழுத்துட்டு, அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் கவரை அந்த கேப்பில் வந்து விட்டுட்டு நல்லாவே இழுத்துட்டு எண்டு வரையுமே வந்து பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு வந்து இழுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து பாதி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லுமே வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து எண்டில் வந்து முடிச்சு போட்டு இல்லைன்னா வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கவர் வந்து காலியாகிறப்ப வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்டி இதே போல் வந்து கோத்துட்டே வந்துட்டோம்னா ஒரு கூடை மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து ஒரு ப்ளூ கலர் கவரு, அதுக்கப்புறமா 2 ஆரஞ்சு கலர் கவர் எடுத்துகிட்டு நம்ம சடெல்லாம் பின்னுவோம் இல்லையா, அதே போலவே எண்டு வரையுமே வந்து பின்னி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாமே வந்து பின்னி முடிச்சுட்டா வந்து அந்த கைப்பிடி மாதிரி வந்து பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 2 சைட்லேயுமே வந்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம்னா ஒரு கூடை மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். அடுத்ததாக செகண்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா. செகண்ட் ஐடியாக்காக வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கிற கேரி பேக் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இதே போல் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி. இப்போ கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த க்ளோஸாக இருக்கிற சைடு மட்டும் சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து 4 பீஸ் வந்து கிடைக்கும். இதை வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே போல் வச்சுட்டு இதே போல் வந்து ஃப்ளீட்ஸாக வந்து எடுத்து மடித்து வந்து எடுத்துக்கிறேன். இதே மாதிரியே எண்டு வரையும் குட்டி குட்டியாக மடித்ததுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது வந்து குட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து பெரிய சைஸில் இருக்கிற அந்த ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரை வந்து 2ஆக வந்து பிரித்து இதே போல் எடுத்துட்டோம்னா வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணிடலாம். அடுத்தது அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கணும். கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நான் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் லென்த்தியாக இருக்கிற ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு ஹேர் ரப்பர் பேண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேர்டு ஐடியா வந்து பார்க்கலாமா. இதுக்காக வந்து ஒரு வைலட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கிற கேரி பேக் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டியான வந்து பீசஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கணும். அடுத்தது அது 2ஆக மடிச்சுட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்து கொஞ்சம் இது போல் ப்ரெஷ் பண்ணி இழுத்து வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் அதுக்கு மேலே இருக்கும்ல, அதுதான் வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த கவரை வந்து சுற்றிக்கும் எடுத்துகிட்டு எண்டில் வந்து ஒரு நூல் போட்டு முடிச்சு போட்டு வந்து எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு 6 ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த மொட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஒரு கவர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே குட்டியாக கொஞ்சம் கவர் வச்சு இதே போல் முடிச்சு போட்டு வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து எக்ஸ்ட்ரா கவர் வந்து இருக்க மாதிரி இருந்ததுன்னா செல்லோ டேப் யூஸ் பண்ணி வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லுமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பேப்பர் ஸ்டிக் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன்.
அடுத்தது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்காமல் இது போல் வளைஞ்சி வளைஞ்சி வந்து பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுட்டு அந்த ஃப்ளவர் அந்த கீழேயே வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டேன். இதே போல் வந்து பெண்ட் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் வந்து நல்லா இருக்குமோ அந்தந்த இடத்துலலாம் இதே போல் வச்சுட்டு செல்லோ டேப் யூஸ் பண்ணி வந்து ஃபுல்லுமே வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறமா அது வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் வந்து ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக லீஃப் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு 5 பீஸ் கட் பண்ணி அந்த லீஃபை வந்து அந்த ஃப்ளவர் இருக்கிற இடத்துலலாம் அங்கங்கே வந்து எந்தெந்த இடத்துலாம் ஒட்டினா வந்து நல்லாயிருக்குமோ அந்த இடத்துலலாம் வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து பண்ணியாச்சு. ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஐடியா தான். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த ஐடியா பார்க்கலாமா? அடுத்த ஐடியாக்காக வந்து ஒரு பிங்க் கலர் கேரி பேக், அதுக்கப்புறம் க்ரீன், அப்புறமா ஆரஞ்சு 3 கலரில் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் கேரி பேக் இருக்கு இல்லையா, அது சைஸுக்கு இந்த 3த்தையுமே வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் அந்த ஓப்பனாக இருக்கிற பிளேஸ் எல்லாம் வந்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக சைடில் ஃபுல்லுமே வந்து செல்லோ டேப் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கீழே இது போல் வந்து மடிச்சிக்கணும். மடித்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சைடில் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு டபுள் சைட் டேப் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம்னா ஒரு பவுச் வந்து பண்ணிடலாம். இதில் வந்து நிறைய வந்து ஸ்பேஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் வந்து போட்டுக்கலாம். ப்ளெயினாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் இருந்தது, அதையுமே வந்து ஒட்டிட்டேன். இப்போ லாஸ்ட் ஐடியா வந்து பார்க்கலாமா? ஸோ 5th ஐடியாக்காக வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கிற அந்த கவர் தான் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக இதே போல் பீஸ் வந்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே வச்சு இதே போல் உள்ளே வச்சு இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். எண்டில் மட்டும் ஒரு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணி வந்து சுற்றி வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளவருமே வந்து பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுலேயே வந்து டபுள் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 கலர் வந்து வச்ச மாதிரி வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா 4 கலர் வந்து வச்ச மாதிரியும் ஒரு ஃப்ளவர் வந்து பண்ணியிருக்கேன். இதில் ப்ளெயினாக இருக்கிறது பிடிச்சிருக்கா இல்லைனா வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிராஃப்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.